Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ question tag grammar வீடியோ தான் பார்த்திருக்கோம். ஏற்கனவே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம 8th bookல உள்ள first 5 lessons grammar வந்து நம்ம complete பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய grammar வந்து question tag ரொம்ப இம்பார்ட்டன்டான grammar part. ஏன் பாத்தீங்க அப்படினா நமக்கு previous year questionல வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு question இருக்கும். ரொம்ப ஈஸியான grammarம் கூட. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். First question tagனா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? question tagங்கிறது ரொம்ப சிம்பிளான thing தான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா question tags are used when we expect the listener to agree with our statement. அதாவது question tagங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா அந்த listener வந்து அந்த ஸ்டேட்மெண்டோட அக்ரி ஆயி அத அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறதாம்பா question tag. இங்க அவங்க ரெண்டு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. Look at the following picture. You want a chocolate, don't you? இங்க பாருங்க. You want a chocolate னு கேக்குறாரு. Don't you அப்படினு கேக்குறாரு. உனக்கு சாக்லேட் வேணுமான்னு கேக்குறாரு. வேணுமா வேணாமா அந்த அர்த்தம். சரியா? இங்க பாருங்க. The father asked his son to confirm whether he wants a chocolate. அதாவது அவங்க அப்பாக்கு அவங்க பையனுக்கு சாக்லேட் வேணுமா வேணாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறது. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க. You have a test, don't you? Shuganya asked her friend to confirm if she has a test tomorrow. Already சொன்னதா listener சொன்னதனுடைய conformity அதாவது agree அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்புற இந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய உறுதித்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறது தான் இந்த question tag. question tagங்கிறது listener வந்து agree with our statement. அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா question tag னு சொல்லுவோம். ஓகே மேம் question tag னு சொல்லிட்டீங்க. அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்துக்குமே verb structure எப்படி இருக்கோ அதே மாதிரி question tagக்கும் சில structures ஃபார்ம் இருக்கு. இங்க பாருங்க. tags are formed with the auxiliary or modal verb. auxiliary verb அல்லது modal verb தெரியும். from the given statement with the appropriate subject. அதாவது subjectங்கிறது pronoun. சரிங்களா? இங்க பாருங்க. auxiliary verb இருக்கும் அல்லது modal verb. modal verbங்கிறது உங்களுக்கு தெரியும். will, can, shall, should. auxiliary verbங்கிறது verb formல ஆரம்பிக்கிற எல்லா விதமான question. இதுல ஏதோ ஒன்னு போடணும் plus அந்த நெகட்டிவ் சேர்த்து pronoun சேர்க்கணும். pronounங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டன்டா ஒன்னு போடுவோம்ல. வாட் இஸ் pronoun? இந்த இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் யூஸ் பண்றது தான் pronoun னு சொல்லுவோம். சோ அதுதான் இது. சரியா? and more than that negative auxiliaries and verb syntax are usually in the contradict form of nt. அதே மாதிரி நெகட்டிவ் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னக்கு அடுத்து ஒரு அப்பாஸ்ட்ரோபி போடுவோம்ல அதுதான் சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா. நெகட்டிவ் ஆக்சுவலா question tagனா என்ன அப்படினா அந்த லிசனருடைய ஸ்டேட்மெண்ட்டை அக்ரி பண்ணிக்கிறது அதுக்கு அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேக்குறது தான் question tag. சரியா? அந்த question tag சில ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா ஆக்சிலரி வெர்ப் அல்லது மாடல் வெர்ப் போடணும் பிளஸ் ent பிளஸ் pronoun. pronounங்கிறது நவுனுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நம்ம யூஸ் பண்றதா pronoun. I, we, you, they, he, she, it இதெல்லாம் போடுறதுதான். சரியா? ஓகே மேம். அந்த end not அப்படிங்கிறதுனுடைய கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண. not போட்டா தப்பு. n apostrophe t தான் என்ன செய்யணும் போடணும். சரிங்களா? இப்போ கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லா வெர்ப்ஸ்க்குமே கொடுத்திருக்காங்க. isn't is not வந்து நீங்க எப்படி எழுதணும்? isn't னு எழுதணும். don't எப்படி எழுதணும்ப்பா? do not எழுதணும். wasn't எப்படி எழுதணும்? was not னு எழுதணும். doesn't எப்படி எழுதணும்? does not. does not ஓட contradiction form தான் doesn't. was not ஓட contradiction form தான் was not. are not ஓட contradiction form தான் aren't. did not ஓட contradiction form தான் என்னது? didn't. were not ஓட contradiction form தான் weren't. shall not ஓட contradiction form தான் shall not. shan't. இதுல மேக்ஸிமம் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பட் shall notலாம் பாருங்க shan't னு இருக்கு. சோ இந்த வித்தியாசமா இருக்கிறத மட்டும் பாத்துக்கலாம். will not ஓட கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் won't. haven't ஓட எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் என்னது? have not. would not எப்படி எழுதணும்? would not அப்படினு எழுதணும். has not has not. can'tங்கறது cannot. hadn't அப்படிங்கிறது had not. couldn't அப்படிங்கிறது could not. shouldn't அப்படிங்கிறது should not. சரிங்களா? ஓகே மேம். இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்ப்பா? அதாவது question tagனா என்னன்னு கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன கத்துக்கிட்டோம்? அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் கத்துக்கிட்டோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன போடணும்னு சொல்லிருக்கேன்? ஆக்சிலரி வெர்ப் போடணும். அப்படி இல்லனா மாடல் வெர்ப் போடணும். பிளஸ் nt அதாவது நெகட்டிவ் ஃபார்ம்.
இது வந்து எப்படின்னாப்பா அந்த கொஸ்டின்ல நார்மல் ஃபார்ம்ல இருந்தா நீங்க நெகட்டிவ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நெகட்டிவ் இல்லனா பாசிட்டிவ் மேனர்ல தான் எழுதணும். இதெல்லாம் அப்கமிங் எக்ஸசைஸ்ல ஐ வில் கிளியர்லி எக்ஸ்பிளைன் யூ. பிளஸ் ப்ரோனவுன் இதுதான் வந்து கொஸ்டின் டாக் உடைய பேசிக் ஃபார்ம். அண்ட் மோர் ஓவர் கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. ஓகே மேம், நம்ம இப்ப அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பாசிட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம்னு சொன்னேன்ல, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் டாக் வந்து நெகட்டிவ்ல தான் வரும். இப்ப பாருங்க, you are a student. You are a student is a positive statement. இதுக்கு கேள்வி எப்படி வரும்னா, நீ ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்போம். சரியா? அப்போ ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் டாகோட தான் வரும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் டாகா தான் வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிராமர் ஈஸியான விஷயம் தான், திருப்பி திருப்பி படிச்சா மட்டும். சரியா? இங்க பாருங்க, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை a நெகட்டிவ் கொஸ்டின் டாக். ஓகே, இங்க you are a T ஸ்டூடெண்ட்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலரி வெர்போ இல்ல மாடல் வெர்போ போட்டு அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா நீங்க நாட்ங்கிறத ஆட் பண்ணணும். நாட்னு ஆட் பண்ணிட்டு என்ன போடணும்? pronoun போடணும். சரிங்களா? இங்க அதை தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இங்க பாருங்க, a subject pronoun comes after an auxiliary or form of a verb. அந்த subject pronounங்கிறது எதுக்கு அப்புறம் தான் வரும்? auxiliary verbுக்கு தான் வரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. she is a doctor. இந்த she is a doctor is a பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே மேம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி மாத்தணும்? முதல்ல வெர்ப் எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம நாட் ஆட் பண்ணணும். நாட்னா எப்படி ஆட் பண்ணணும்? என்போட்டின்னு எழுதக்கூடாது, கான்ட்ரடிக்ஷன் தான் எழுதணும். சோ கான்ட்ரடிக்ஷன் எழுதியிருக்காங்க, சி போட்டிருக்காங்க. சரியா? அவங்க பாருங்க, த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காவா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையான்னு கேக்குறது. சரியா? புக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? நான் போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஆக்சுவலரி வெர்ப் அல்லது மாடல் வெர்ப். இங்க ஆக்சுவலரி வெர்ப் ஆர் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், சோ நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்மா மாத்தணும். சோ என்டி போட்டிருக்கோம். அண்ட் ஹியர் த புக் இண்டிகேட்ஸ் எ ப்ரொனவுன் தே. சரியா? அதனால இங்க தே போட்டிருக்கோம். தென் ஐ கேன் ஸ்விம், என்னால ஸ்விம் பண்ண முடியும். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இங்க ஏன் கேன் போட்டிருக்கோம்? ஆக்சுவலரி வெர்ப் இருந்தா ஆக்சுவலரி வெர்ப், மாடல்ஸ் இருந்தா மாடல்ஸ். இங்க மாடல்ஸ் இருக்கு, அதனால நம்ம என்ன போடுறோம்? கேன் போட்டிருக்கோம். இங்க ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், சோ கான்ட் ஐ போட்டிருக்கோம். சரியா? அடுத்து we should obey the elders. இங்கேயும் அதேதான், should இருக்கு. should முதல்ல போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க நாட் போட்டுக்கணும். shouldn't we. சரியா? once the car was costly. இங்க வந்து என்ன இருக்கு? wasங்கிற வெர்ப் இருக்கு. அப்ப was போட்டாச்சு. இங்க நெகட்டிவ் சென்டென்ஸா பாசிட்டிவ் சென்டென்ஸா? this is a positive sentence. சோ நான் what போட்டேன். காருங்கிறது எந்த ப்ரொனவுனை இண்டிகேட் பண்ணுது? இட் இண்டிகேட் பண்ணுது. அப்ப இதுதான் பேசிக். அப்போ ஒரு கொஸ்டின் டாக் அப்படிங்கிறது அந்த லிசனருடைய கன்ஃபார்மிட்டிக்காக பண்றதுதான் வந்து கொஸ்டின் டாக். சரியா? இந்த கொஸ்டின் டாக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வெர்பு ஸ்ட்ரக்சர். அந்த வெர்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஆக்சுவலரி வெர்பு அல்லது மாடுலரி வெர்பு போட்டிருப்பாங்க, மாடல் வெர்பு போட்டிருப்பாங்க, பிளஸ் நாட் போட்டு ப்ரொனவுன் எழுதணும். அண்ட் மோர் ஓவர் கான்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஷால் நாட்டுக்கு வந்து ஷான்ட்னு எழுதணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா a positive statement. A positive statement is followed by a negative question tag. ஒரு sentence பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம question tag எழுதும்போது not அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்க, a negative statement is followed by a positive question tag. இங்க பாருங்கப்பா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நெகட்டிவ் எழுதணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா நீங்க பாசிட்டிவா எழுதணும். சரியா? இங்க பாருங்க, கயல் isn't a lazy girl. இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் கொஸ்டின் டாக் எழுதும்போது எப்படி எழுதுவேன்? இஸ் போட்டுருவேன். இங்க நாட் இருக்கு, so no need to add not. and கயல்ங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணுது? she இண்டிகேட் பண்ணுது. அப்ப is she is the answer. சரியா? இங்க பாருங்க, we don't have enough time. ஓகேயா? இங்க எங்களுக்கு நிறைய டைம் இல்ல. இங்க வந்து இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நான் என்ன சொல்லிருக்கேன்?
பாசிட்டிவா தான் எழுதணும். சோ do we எழுதிட்டோம். he is not playing well இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். not இருந்தா not எழுதக்கூடாதுப்பா. not இருந்தா எழுதக்கூடாது, இல்லனா எழுதணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? he is not playing well அதை எப்படி எழுதலாம்? is he ன்னு எழுதலாம். அடுத்து you were not listening இதுல not எடுத்துட்டு were you அப்படினு போடலாம். Chandani hadn't seen you before had model auxiliaries தான் போடுவோம். model auxiliaries மாடலோ இல்ல ஆக்சுவலரி வெர்போ முதல்ல போடுவோம். அதுக்கு அடுத்து pronoun போடுவோம். சோ pronoun போட்டாச்சு. அடுத்து children shouldn't watch TV much too much அப்ப should they நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் ஆக்சுவலரி மாடல் அல்லது ஆக்சுவலரி வெர்ப் பிளஸ் நாட் பிளஸ் pronoun போடணும். இதுதான் பேசிக் ஃபார்ம். இதுல அடிஷனல் ரூல் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நீங்க எழுதும் போது நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். தட் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல நாட் இல்லனா நீ நாட் போட்டுக்கோ. அந்த சென்டென்ஸ்ல வந்து நாட் இல்லனா போட்டுக்கணும். இருந்துச்சுன்னா என்ன பண்ண கூடாது? நாட் ஆட் பண்ண கூடாது. இங்க நாட் இருக்கா, இங்க ஆட் பண்ணலையா, இதுதான் ரூல்ஸ். சரியா? அடுத்து பாருங்க, if the sentence has no auxiliary verb சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா auxiliary verb இருக்காது. auxiliary verbனா am is are was were அப்படி இல்லாம இருந்தா எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தெரியாம இருக்க கூடாது. when the statement is in simple present we form the question tag do or does. for example you play the guitar அப்படின ஒரு சென்டென்ஸ் இருக்கு. மேம் இதை எப்படி மேம் சேஞ்ச் பண்றது? இங்க ஆக்சுவலரி வெர்ப் இல்ல and moreover மாடல்ஸும் இல்ல. அப்போ இந்த வெர்பை பாருங்க. வெர்ப்ங்கிறது என்ன இருக்கு? பிளேன்னு இருக்கு. அப்ப பிளே எப்படி பிரிக்கணும்? do plus play அதாவது வெறும் வெர்ப் மட்டும் இருந்தா do plus playன்னு பிரிச்சுக்கலாம். இப்ப இதுல do plus play. இப்ப இதுக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்லிருக்கேன்? உங்களுக்கு மாடல்ஸ் போடணும். அப்படி இல்ல அப்படின்னா ஆக்சுவலரி வெர்ப் போடணும். அப்ப இதுல ஆக்சுவலரி வெர்ப் என்னது? do. இது ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்கேன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா நீங்க நெகட்டிவா எழுதணும். சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா நீங்க எழுதுறது பாசிட்டிவா எழுதணும். அப்ப நாட் do notங்கிறத எப்படி எழுதலாம்? do not they அப்படின்னு எழுதக்கூடாது. do plus not தான் நம்ம அப்பல கான்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அதுல என்ன போட்டிருந்தாங்க? don't ன்னு போட்டிருந்தாங்க. ரிமைனிங் pronoun என்ன? you. so don't youங்கிறது கரெக்ட். சரியா? இந்த பார்க்கலாம். இங்க பாருங்கப்பா, வெறும் வெர்ப் ஸ்ட்ரக்சர் வெறும் வெர்ப் மட்டும் கொடுத்திருந்தா அதை do plus playன்னு மாத்தணும். ஒருவேளை தீபா லைக்ஸ் டென்னிஸ் இங்க லைக்ஸ் இருக்கு. வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்திருந்தா அந்த வெர்பை எப்படி பிரிக்கலாம்? டஸ் பிளஸ் லைக்னு பிரிக்கலாம். சரியா? பிரிச்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாடல் ஆக்சுவலரிஸ்க்கு ரூல் என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆக்சுவலரி வெர்பையோ இல்ல மாடல்ஸையோ போடணும். நான் வந்து இங்க எப்படி பிரிச்சிருக்கேன்? டஸ் பிரிச்சிருக்கேன். இங்க ஸ்டேட் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப பாசிட்டிவா சென்டென்ஸா இருந்தா நான் நெகட்டிவா தான் போடணும். அப்ப டஸ் நாட் நம்ம எப்படி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதணும்? டசன்ட். அப்ப டசன்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஓகே மேம், வெறும் வெர்ப் ஸ்ட்ரக்சர் இருந்தா சொல்லிட்டீங்க, வெர்போட எஸ் அல்லது இஎஸ் இருந்தாலும் சொல்லிட்டீங்க. ஒருவேளை அந்த சென்டென்ஸ் வந்து past tenseல இருந்தா எப்படி மாத்துறது? இங்க பாருங்க, when the statement is in past tense we form the question tag with did. இங்க பாருங்க, he came yesterday. இப்போ இந்த came எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படினா did plus come னு பிரிச்சு எழுதணும். இது not only this verb, all those verb. ஒரு சிங்கிள் வெர்பா இருந்தா do plus verb, வெர்போட எஸ் அல்லது இஎஸ் இருந்தா டஸ் பிளஸ் வெர்ப், வெர்போட பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சு அப்படினா டிட் பிளஸ் கம். சரி மேம், பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? டிட் போடணும். சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா நீ என்னதான் போடணும்? நாட் தான் போடணும். அப்ப டிட் நாட்டோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் என்னது? டிடின்ட். இங்க என்ன ப்ரோனவுன் இருக்கு? he. அப்ப டிடின்ட் he is the right answer. சரியா? இங்க பாருங்கப்பா, பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா ஈஸியா சில क्वेश्चंस வந்து ரொம்ப சில டாபிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய டாபிக் தான். சரியா? அடுத்து பாருங்க, you speak English. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கை எப்படி பிரிக்கலாம்ப்பா? do plus speak னு பிரிக்கலாம். பிரிக்கலாமா? நான் என்ன சொல்லிருக்கேன்? வெர்போ வெறும் வெர்பா இருந்தா நீங்க அந்த இடத்துல என்னப்பா பிரிக்கணும்? do plus speak. சரி, ஓகே மேம், பிரிச்சுட்டேன் மேம். என்ன மேம் பண்ணணும்? அதுக்கடுத்து என்னப்பா பண்ணணும்? அந்த do or தூக்கி போடணும், அந்த ஆக்சுவலரி வெர்பை போடணும். இங்க சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. அப்ப do notோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் என்னது? don't. ரிமைனிங் pronoun என்ன? you. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸிப்பா. அடுத்து பாருங்க, Sam hates cooking doesn't she. இதுல hatesங்கிறது நீ எப்படிப்பா பிரிப்ப? does plus hate. அப்படிதானப்பா பிரிக்கணும்? does plus hate. சரியா?
டஸ் பிளஸ் கேட்னு பிரிச்சிங்க அப்படின்னா அப்ப இதுல என்ன எழுதணும்? அப்ப டஸ் போடணும். சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நீங்க எப்படி போடுவீங்க? நெகட்டிவ் தான் போடுவேன். அப்ப டசன்ட் ஹீ வந்துருமா? புரியுதா? ஓகே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. I will clarify. ஓகே. Then he lives in Europe. இதுல எஸ் ஃபார்ம் இருக்கு. எஸ் அல்லது இஎஸ் இருந்தாலும் நீங்க எப்படிதான் பிரிக்கணும்? டஸ் பிளஸ் லிவ்னா பிரிக்கணும். பிரிச்சாச்சு. அந்த டஸ் முதல்ல போட்டாச்சு. இந்த சென்டென்ஸ் வந்து என்ன சென்டென்ஸா இருக்கு? பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. அப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா என்ன ஆட் பண்ணுவீங்க? நாட் ஆட் பண்ணுவீங்க. அப்ப டசன்ட் ஹி தான் வரும். சரியா? அடுத்து தே ட்ரிங்க் டீ. ட்ரிங்க் ரொம்ப சிம்பிளா எஸ் அல்லது இஎஸும் இல்ல பாஸ்ட் டென்ஸும் இல்ல. அப்ப நீ என்ன பண்ணுவ? டூ பிளஸ் தேன்னு பிரிப்ப. டூ பிளஸ் தே பிரிச்சாச்சு. இங்க சென்டென்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு? பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா நீ என்ன ஃபார்மா தான் மாத்தணும்? நெகட்டிவ் ஃபார்மா தான் மாத்தணும். அப்ப நெகட்டிவ் ஃபார்மா மாத்தனா என்ன போடணும்? do not போடணும். do not ஓட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் என்ன எழுதணும்? don't னு எழுதணும். அப்ப don't say is the right answer. ரிமைனிங் திங்கும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. watch னு கொடுத்திருக்காங்க. இத do plus watch னு பிரிப்பீங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. சோ நாட் சேர்ப்பீங்க. do not I அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து spoke எப்படிப்பா பிரிக்கணும்? did plus speak னு பிரிக்கணும். சரியா? did plus speak. ரைட்டா? அடுத்து இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. you spoke English. அப்ப இதுல என்ன எழுதணும்? didn't you. சரியா? அடுத்து she catered cooking. அவளுக்கு குக் பண்ண பிடிக்காது. அப்ப இது என்ன? வெர்போட ed ஃபார்ம் இருந்தாலே நீ என்ன பண்ணுவ? of course did plus catered தான் மாத்துவ. அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். சில புக்ஸ்ல சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. அதை நம்ம சொல்லும்போது திருத்திக்கோங்க. இதுல you spoke Englishக்கு didn't you தான் வரும். அதே மாதிரி Sam hated cooking. இதுக்கும் didn't he. livedனா எப்படி மாத்துவீங்க? did plus live தான் மாத்துவீங்க. so didn't he வரும். அடுத்து drink இல்லையா? so past tenseல கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? didn't I தான் ஆன்சர் வரும். I watched cricket. இதுவும் didn't I தான் வரும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த இடம் புரியலங்கிறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. I will clarify. ஓகே மேம், இது வந்து ரெகுலர் நார்மல் திங். ஆனா சில ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு. அதை பாருங்க. ஸ்டேட்மெண்ட் யூசிங் barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing, seldom. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing, seldom. இது இல்லாம எப்பவுமே எப்படிதான் ட்ரீட் பண்ணுவோம்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எப்படிதான் எடுக்கணும்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் எடுக்கணும். நீங்க இந்த வேர்ட்ஸ் இருந்தது அதுல வந்து நாட் இல்ல மேம், நான் அதனால நாட் போட்டுதான் எழுதுவேன்னு எழுதக்கூடாது. இந்த வேர்டிங்ஸ் இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் எதுல இருக்குன்னு தான் அர்த்தம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. he hardly works. நான் இப்பதானே சொன்னேன் some special cases. தயவு செய்து பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னும் தப்பு இல்ல. சரியா? hardly இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா எப்படி எழுதணும்? பாசிட்டிவ் சென்டென்ஸா எழுதணும். அப்ப he hardly worksங்கறத எப்படி பிரிப்பீங்க? does plus work. ஓகேயா? does plus work. ஓகேயாமா? does plus work. ஓகே. அடுத்து she rarely comes late. இங்க rarely இருந்தாலும் அதை நம்ம எப்படிதான் எழுதணும்? அதை நெகட்டிவ் சென்டென்ஸா தான் எடுக்கணும். மத்தபடி comes உங்களுக்கு பிரிக்க தெரியும். நம்ம இப்பதானே சொன்னோம் does plus come ன்னு பிரிப்போம். சோ does key பிரிக்கலாம். அடுத்து seldomம் ஸ்பெஷல் கேசஸ் தான். they seldom speakன்னு இருந்தா எப்படி பிரிப்பீங்க? do போட்டு speak போடுவீங்க. அப்ப do they தான் வரும். அடுத்து he told nothing இருந்தா அது என்ன ஃபார்ம்? இப்ப நமக்கு क्वेश्चन டாக்ல தான் ஆன்சர். क्वेश्चन டாக்ல வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும். நார்மலா கேக்குறத விட ஸ்பெஷல் கேசஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெஷல் கேசஸ் பார்க்காம போயிருவோம். அப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. hardly, rarely, seldom, nothing இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா தான் எடுக்கணும். நம்ம क्वेश्चन டாக் எழுதும்போது பாசிட்டிவா எழுதணும். சரியா? அடுத்து ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல இன்னொன்னு பாருங்க. I am a student. இதை நீங்க எப்படிப்பா எழுதுவீங்க? am int ன்னு நார்மலா எழுதுவோம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. I am வந்தாலே நீ அந்த இடத்துல என்னதான் போடணும்? r int தான் யூஸ் பண்ணணும். இது வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படிதான். ஆம்னு ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஆம்ன்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ரூல் கிடையவே கிடையாது. ஆம்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஆர்இன்ட்னு சொல்லணும். சரியா? அடுத்து பாருங்க. சென்டென்ஸ் வித் லெட்ஸ் டேக் த டேங்க்.
அதே மாதிரி லெட்ஸ்னு வந்தாலும் கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம் ஷால் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் லெட்ஸ்னு வந்தாலும் இப்போ எப்படி ஆம் அப்படின்னு வந்தா ஆர்ன்ட்னு சொன்னனோ அதே மாதிரி லெட்ஸ்னு வந்துச்சுன்னா ஷால் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ரூல்ஸ்னே வச்சுக்கலாம் சரியா அதே மாதிரி அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ் டேக்ஸ் த டேக் will you எப்படி எழுதணும் won't you will you அல்லது won't you நம்ம எப்படி எழுதலாம் will you தான் எழுதணும் சரியா அடுத்து everyone everybody nobody somebody anybody take plural verb in the tag அதே மாதிரி இந்த everyone everybody இந்த subject verb concord subject verb agreementல பாத்திருப்பீங்க everybody everyone nobody somebody anybody ன்னு வந்துச்சு அப்படினா plural verb பா அப்ப plural verb அப்படினா நீங்க என்ன எழுதணும் isn't எழுத கூடாது are தான் எழுதணும் இப்ப நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க சரியா அடுத்து negatives imperative has the tag will you don't come late will you அதாவது negative imperative sentenceல don't come late எப்படி தான் வரும் imperative sentenceல என்னதாப்பா வரும் will you தான் வரும் நம்ம அந்த இடத்துல போய் do you என்ன செய்ய கூடாது போட கூடாது சோ இது ஒரு ரூல் அடுத்து nothing has the tag it in the affirmative this that these those have the tag isn't or aren't they அதே மாதிரி this that இந்த this that these those இதெல்லாம் வந்து என்ன tag தான் வரும் isn't it aren't they வரும் isn't it aren't they தான் வரும் isn't it நம்ம நார்மலா ஸ்கூல்ல கேக்கும்போது isn't it அப்படிதானே அப்படினு கேக்குறது எல்லாமே isn't it aren't they plural formல என்ன வரும் aren't they அப்படினு வரும் ஆறுங்கிறது plural form தேங்கிறது pluralக்கு போடுறது சரியா this article is very good இங்க எக்ஸாம்பிள் பாருங்க isn't it article நல்லா இருந்ததல isn't it னு எழுதணும் சரியா அடுத்து there is there are இங்க வந்து என்ன வரும் அப்படினா there is னு வந்துச்சு அப்படினா isn't there வரும் there are அப்படினு இருந்தா aren't there னு வரும் there are some books on the table அப்ப இங்க என்ன வரும் ஏற்கனவே சொன்னதுதான் ஆற முதல்ல போடணும் சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா நீ என்ன நெகட்டிவ் யூஸ் பண்ணுவ நாட் யூஸ் பண்ணுவ அப்ப ஆர் நாட்டோட கான்ட்ராக்ஷன் தான் என்னது aren't there வரும் சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்றேன் some special cases அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா அதாவது barely hardly rarely scarcely neither no nobody none nothing seldom இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் இதெல்லாம் வந்துச்சு அப்படினாலே நீங்க என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் வந்ததா தான் யூஸ் பண்ணனும் நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் மீன்ஸ் நான் அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படினு நினைச்சுக்கணும் சரிங்களா நெகட்டிவ்னு நினைச்சுக்கணும் அததான் அவங்க கொடுத்திருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல வந்து நீ என்ன ஆட் பண்ணிர கூடாது நாட் ஆட் பண்ணிர கூடாது அத தாண்டி ஒரு சில ஸ்பெஷல் கிளாसेस இருக்கு I am னு வந்தா நீ என்ன யூஸ் பண்ண கூடாது am int யூஸ் பண்ண கூடாது aren't தான் யூஸ் பண்ணனும் let's அப்படிங்கற verb let verb வந்தாலே நீ என்ன தான் போடணும் shall தான் போடணும் அந்த will you want you வந்தாலே என்ன செய்யணும் will you தான் போடணும் அதுக்கு அப்புறம் everyone everybody nobody somebody லாம் வந்துச்சுனா அது plural form so aren't they தான் போடணும் அதே மாதிரி நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ல நீ என்ன தான் போடணும் don't come late அப்படினா will you தான் போடணும் அடுத்து nothing அப்படிங்கிறது affirmative sentence தான் nothing it in the affirmative சரியா அடுத்து this that these those அதுக்கு எல்லாத்துக்குமே isn't they அல்லது aren't they depending upon the subject depending upon the verb you should use the tags ஓகேயா நம்ம இப்ப எக்ஸாம்பிள் போலாமா she is collecting stickers நான் என்ன சொல்லிருக்கேன் எப்பவுமே ஆக்சிலரி வெர்ப முதல்ல தூக்கி போடணும் இஸ் நான் போட்டுட்டேன் அடுத்து இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்ப அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் நாட் ஆட் பண்ணிருக்கேன் and remaining நம்ம pronoun யூஸ் பண்ணனும் she போட்டாச்சு சரியா we often watch TV in the afternoon இதுல watchங்கிறது verb watch எப்படிப்பா பிரிக்கலாம் do plus watch அப்படினு பிரிக்கலாம் do plus watch னு பிரிக்கலாமா do plus watch னு பிரிக்கலாமா அடுத்து அந்த do முன்னாடி தூக்கி போட்டாச்சா இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்ப not போட்டு we போட்டாச்சு சரியா அடுத்து you have cleaned your bike have அப்ப have auxiliary verb போட்டாச்சு haven't you போட்டாச்சு அடுத்து John and Max don't like Max அவங்களுக்கு Max பிடிக்காது அப்ப அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கணும் இங்க வந்து don't not போட்டு இருக்கு அப்ப இங்க என்ன போடணும் do they அப்படினு போடணும் அடுத்து பாருங்க Peter played the handball yesterday இதுல played ன்னு இருக்கு played ன்னு இருந்தா எப்படி மாத்தணும் did plus play ன்னு மாத்தணும் did plus play ன்னு மாத்தணும் சரியா did plus male மாத்தணும் அதுக்கு அப்புறம் அதுல நான் என்ன சொல்லிருக்கேன் சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் இது பாசிட்டிவா இருக்கு சோ into not போட்டாச்சு he போட்டாச்சு சரியா அடுத்து they are going home from school இங்க பாருங்க are going அப்ப ஆர் அப்படியே எழுதிக்கலாம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கு அதுல நான் நாட் ஆட் பண்ணிருக்கேன் and remaining pronoun தூக்கி போட்டாச்சு சரியா அடுத்து Mary didn't do her homework last Monday
didn't கொடுத்திருக்காங்க அவங்களே didn't கொடுத்திருக்காங்க அப்ப இது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு நீங்க என்ன ஃபார்ம்ல எழுதணும் பாசிட்டிவ் ஃபார்ம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா பாசிட்டிவ் அடுத்து பாருங்க he could have bought a new car அந்த மாதிரி இந்த மாதிரி could have அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ண கூடாது கன்ஃபியூஸ் ஆக கூடாது ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சுவலரி வெர்ப் இருக்கோ ஃபர்ஸ்ட் என்ன மாடல்ஸ் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணனும் இப்போ இங்க could போட்டாச்சு இங்க not இருக்கா இல்ல இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சோ நெகட்டிவ் ஃபார்மேட் போட்டு கீ போட்டாச்சு அடுத்து Kevin will come tonight அப்படினா will Kevin will come tonight அப்படினா willங்கிறது இருக்கு சோ will not எப்படி எழுதுவீங்க won't he அப்படினு எழுதுவீங்க then I am clever ஏற்கனவே சொல்லிருக்கேன் am ன்னு இருந்தா என்னதான் போடணும் aren't I ன்னா போடணும்னு சொல்லிருக்கேன் இது வந்து ஒரு ரூல் மாதிரி நீங்க am ன்னு போடவே கூடாது அது தப்பு aren't I தான் போடணும் அடுத்து he is still sleeping அப்படிங்கிறது isn't he அப்படினு வரும் he is still sleeping அப்படிங்கிறது என்ன வரும் isn't he தான வரும் is அப்படி எழுதணும் சென்டென்ஸ்ல not ஃபார்மேட் இருந்தா not போடணும் he போட்டுக்கலாம் சரியா அடுத்து you go to school go எப்படி பிரிப்பீங்க do plus go ன்னு பிரிப்பீங்க சரியா ஒருவேளை வெர்ப் எதுமே உங்களுக்கு தெரியல அப்படினா அதை எப்படி பிரிக்கணும் இப்படி தான் பிரிக்கணும் do plus go ன்னு பிரிப்பீங்க அப்ப do போட்டாச்சு and இங்க வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால நான் not போட்டுருக்கேன் so don't you சரியா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க let's go for a walk let's வந்தாலே நான் என்ன சொல்லிருக்கேன் shall தான் போடணும்னு சொல்லிருக்கேன் so shall be is the answer we won't be late won't be அப்படிங்கிறது will not அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் தான் கொடுத்திருக்காங்க அப்ப will not அப்படிங்கறத நீங்க எப்படி எழுதணும் சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இதல will not ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க எப்படி எழுதணும் will we ன்னு எழுதணும் அடுத்து nobody called கண்ணா இங்க பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ nobody called யாருமே எனக்கு கால் பண்ணல அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப called அப்படிங்கிறது எப்படிப்பா பிரிப்ப did they அப்படினு பிரிப்ப பொதுவா nobody வந்துச்சு அப்படினா அது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு அர்த்தம் நெகட்டிவ் ஃபார்மட்ல தான் இருக்கு அப்ப இந்த நெகட்டிவ் ஃபார்மட்ல இருந்தா நீ என்ன போட கூடாது not போட கூடாது ஆல்ரெடி சொன்னேன்ல சில ஸ்பெஷல் கேसेसனு ஒன்னு வாசிச்சிருப்பேல அதுல nobody அப்படிங்கற வேர்ட் வந்து இருக்கும் சரியா தங்கங்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து they will wash the car இத will not won't எழுதுவோம் won't they we must lock the doors அப்ப இதுல என்ன வரும் must போடணும் not போட்டு we எழுதணும் am right am ன்னு வந்தாலே நீ என்னதான் போடணும் aren't I தான் போடணும் அடுத்து so you bought a car இந்த மாதிரி இது ரொம்ப வித்தியாசமான சென்டென்ஸ் பா இது எப்படினா so you bought a car அப்படிங்கிறது unusual வேர்டா இருந்துச்சு அப்படினா அத நீ so ன்னு போட்டு ஒரு வேர்ட் வந்துச்சுனா அத நீ என்னவா எடுக்கணும் அப்படினா நெகட்டிவ் சென்டென்ஸா தான் எடுத்தாகணும் there is no option to you அப்ப அது நெகட்டிவா இருந்தா நீ என்ன பண்ணனும் பாசிட்டிவா எழுதணும் சரி நான் பாட்டன் இருக்கு அத எப்படி எழுதுவேன் அப்படினா did plus by ன்னு எழுதுவேன் did plus by ன்னு எழுதுனா என்ன வரும் did plus by ன்னு வரும் அப்ப அது did you வரும் சரியா you wouldn't like to invite my dad அப்ப இதுல wouldn't ன்னு இருக்கு அப்ப நீ would அப்படியே எழுத போற அதுல நெகட்டிவ் மேனர்ல இருக்கு அப்ப பாசிட்டிவா எழுத போறீங்க சரியா क्वेश्चन टैग வந்து ரொம்ப ஈஸி சில பர்టిక్యులர் ஸ்பெஷல் கேसेस இருக்கு அதையும் சொல்லிருக்கேன் இந்த क्वेश्चन टैग வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கண்டிப்பா கேளுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் கிராமர்ல சந்திக்கலாம் Thank you friends thank you so much